Okay, வணக்கம் வந்தனம் again guys. We are from Like a Boss. Okay, so இந்த ரெக்கார்டிங்ல நிறைய பேர் கிளைண்ட் மெம்பர்ஸ்லாம் கூட இருக்காங்க. We got Kavi in the house. Lamasya. Lamasya 69 phone இல்லாம COG லாடுறாரு. phone இல்லாம டவுன் 8. மற்றபடி போன வீடியோல இருந்த தசியும் இருக்காரு, பக்கத்துல ஒரு அனிமீன் 16 இருக்காரு. Okay guys, எல்லாம் உழைச்சி ராத்திரி தூங்கி ஊடு also in the house la. Okay guys, so basically I want to just want to discuss about our client war la. So பாத்தீங்கன்னா போன war ஜெயிச்சிட்டோம். So அதை பத்தி கொஞ்சம் recap la. Okay, so first நம்ம எப்படி போறோம்னா first talk about fail attacks, அதுக்கப்புறம் we'll talk about pro attacks la and how to perform better la. Okay, so முதல்ல நம்ம கோவா பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது பேஸ் வந்து மூணாவது பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் தான் அடிச்சிருக்கேன், பட் சிம்மி மாரி அடிச்சிருக்கேன். ஸோ ரீப்ளே போவோம். ஸோ டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன பிரச்சனை ஆச்சுன்னு. கதையாச்சு தெரியுமா பண்ணீங்க ஜி, தெரியுமா பண்ணீங்க. ஓகே, ஸோ முகாசி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கிளைன்லையும் சரி ஒப்போனன்ட் கிளைன்லையும் இந்த பேஸ் வந்து நிறைய பேர் பாய்க்கிறாங்க. ஸோ இந்த பேஸோட பேர் வந்து அல்ஃபா செக்டர் பேஸ்ல. ஸோ இந்த பேஸோட வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த சைட் அல்ஃபா செக்டர் தமிழ்ல என்னன்னு அடுத்த வீடியோல நாங்க டிஸ்கஸ் பண்றோம். பாத்தீங்கன்னா வந்து இந்த பேஸ் வந்து ஈஸியா 3 ஸ்டார் எடுத்துடலாம், பட் என்னன்னு தெரியல இந்த வாட்டி 3 ஸ்டார் எடுக்க முடியல. ஸோ நம்ம பேசிக்கலி நம்மளோட இந்த பேஸ்ல ஸ்ட்ராட்டஜி வந்து என்னன்னா இந்த சைட் கிளியர் பண்ணிட்டு எல்லா ட்ரூப்ஸும் நடுவில் போற மாதிரி செய்யணும்லாம். ஸோ லெட்ஸ் see எப்படி ஜூபியோ இறக்கிருக்காருன்னு பார்ப்போம். ஸோ தென் டிஸ்கஸ்லாம். ஜூபியோ கரெக்டா தான் இறக்கிருக்காரு போல. ஓகே, ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து 2 கோலம் வந்து இப்படி இறக்கிருக்கோம். ஸோ இது வந்து குட் கோலம் ட்ராப்லாம். ஏன்னா வந்து முக்கால்வாசி டிஃபென்ஸ் வந்து கோலம் அடிக்குது. ஸோ பின்னாடி நம்ம விசிட் இறக்கி கிளியர் பண்ண சின்னாக இருக்கும், ரைட்? ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா வந்து பிக்கஸ்ட் மிஸ்டேக்னு பார்த்தோன்னா வந்து பெக்கா ட்ராப் வந்து வெரி ஏர்லி. ஓகே, ஸோ பெக்கா வந்து நார்மலி நம்ம வந்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கும் போது அனுப்புனா ஸோ வந்து மீட்க போவோம்லாம். ஸோ இது வந்து முதல் தப்புலாம் அப்படின்னு கவி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் டைட்டில் ஹோல்ட் பண்றாரு இந்த வாட்டி. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த செவரு உடைச்சு ட்ரூப்ஸ் இறக்குன இதை வந்து சாலா. ஏன்னா முக்காசி ட்ரூப்ஸ் வந்து இந்த சைட் போகுது, ஆனா நம்ம வந்து இந்த சைட் இறக்கி இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நாட் குட் சாய்ஸ்லாம். தண்ணி போட்டுருக்கு போல. அதான். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இன்னொன்னு நம்ம மிஸ்டேக் பண்ணது என்னன்னா இந்த சைட் ட்ரூப் இறக்குனால ஸோ நார்மலி வந்து நம்மளோட ஆப்ஷன் என்னன்னா கோவா பாய்க்கும் போது ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து நம்ம மேக்ஸ் ட்ரூப்ஸ் கிட்ட வரணும். ஸோ நான் இந்த வாட்டி இந்த சைட் போனனால ஸோ ஒரு கோலம் வீணா போச்சு, ஒரு பெக்கா வீணா போச்சு. ஸோ மற்றபடி பேசிக்லி எய்ம்லெஸ்ஸாக போச்சுடா. பட் என்ன இருந்தாலும் ஸோ மீட்க்கு வந்து 2 ஸ்டார் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வாட்டி ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா நான் பெலூன் எடுத்துட்டு வந்தேன். ஸோ தட் யூ கேன் கிளியர் த டிஃபென்ஸ்லாம். But all in all it was a fail attack because we couldn't 3-star this base, right? So yeah, so மற்றபடி பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிடுச்சுல பேசிக்லி. ஸ்பீட் 4 வேணா பட் பண்ணி பார்த்து முடிச்சிடலாம். இந்த பேசிக் டிராகன்லாம் வைச்சா எப்படி 3 ஸ்டார் எடுத்துலாமா? இன்னொரு ப்ரோ அட்டாக் வந்து இன்னொருத்தர் செஞ்சிருக்காரு இந்த மாதிரி பேஸ்ல. ஸோ லேட்டர் we will discuss about பெரிய பேஸ் போட்டுருக்கீங்க. ஸோ அடுத்தது எல்லாருமே தெரிச்சு போனது இன்க்ளூடிங் அந்த அட்டாக் பண்ணும்போது தெரிச்சு போனது வந்து இந்த பேஸ் அடிச்சதுனால. இந்த பேஸ் அடிச்சது பாத்தீங்கன்னா வந்து ஜூபியோ அதுவும் நான் தான். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வால் வந்து 10வது இடத்துல இருக்காரு, இருந்தாலும் 7வது பேஸ் அடிச்சிருக்காருலாம். பெருமையா பேசிக்கலாம் நானே. ஸோ நம்ம ரீப்ளே பார்ப்போம்.
பாத்தீங்கன்னா இந்த கட்டத்துல வந்து நானும் லாமசியா வந்து மாமா கடையில உட்காந்துருந்தோம். பனால உட்காந்து பதிலாட்டு பாத்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஸ்கிரீன்ல வந்து இந்த attack காய்க்கிறாங்க. நம்ம பயந்துட்டோம். ஓகே சோ நம்ம இங்க வந்து பார்த்தோன்னா வந்து ஓகே சோ இந்த பேஸ் வந்து நம்ம பார்த்தோன்னா வந்து வந்து நம்ம கவனிக்க வேண்டியது வந்து இந்த பேஸோட சுசுனான்லாம். ஸோ இந்த பேஸ் கான்செப்ட் வந்து லெபே குராங் பார்த்த பேஸ் மாதிரி தான். இது வந்து லெபே குராங் ஒரு எம்ஹெச் அல்ஃபா செக்டர்லாம். ஸோ நம்மளோட கான்செப்ட் வந்து இந்த பேஸ் அடிக்கும் போது நம்மளோட கான்செப்ட் வந்து இந்த சைட்டை கிளியர் பண்ணணும், இந்த சைட்டை கிளியர் பண்ணணும், ரைட்? ஸோ அப்புறம் எல்லாமே நடுவில் வந்துடும். ஓகே, இன்னொரு மிஸ்டேக் நம்ம எல்லாருமே செய்யறது வந்து என்னன்னா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டெஸ்லா இருக்கும். ஓகே, இந்த டெஸ்லா வந்து நம்ம அடிக்க மாட்டோம் முக்காசி டைம். நம்ம வந்து என்ன செய்வோம், இங்க கிளியர் பண்ணிட்டு நேரா டிராகன் இப்படி அனுப்பிடுவோம். ஆனா இங்க டெஸ்லா பாப் அவுட் பண்ணோன்னே என்ன செய்யும், எல்லா டிராகனும் இதை அடிச்சுட்டு இந்த பக்கமா போயிடும். ஸோ மீட்க்கு வந்து உங்க டிராகன் போவாது. ஓகேவா? அதனாலதான் அந்த வீடியோ உட்காந்து வீடியோ செய்யறோம். இதை பத்தி நீங்க பெருமையா பேசிக்க. வாங்க அதிஷி பூருங்க வீடியோ. ஓகே, சோ நீங்க வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து 2 டிராகன் அனுப்பி இந்த இடத்தை கிளியர் பண்றோம். சோ இதையும் நம்ம கிளியர் பண்றோம், ரைட்? டிராகன் லெவல் 2 ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த அட்டாக்ல வந்து என்ன செய்யறாருன்னா ஜூபியோ வந்து வெயிட் பண்றாருலாம். இதை கிளியர் பண்ணி வெளியே உள்ளதும் கிளியர் பண்ண பிறகுதான் ஓகே, ஏன்னா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸோ இந்த டெஸ்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் இந்த இடத்துல. ஆமா, ஸோ மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் வந்து போயிடுச்சுலாம். ஸோ ஓகே, ஸோ இந்த கட்டத்துல வந்து மேக்ஸ் டிராகன் வந்து திரும்பிட்டு ஸோ ஐ ப்ராட் பெலூன்லாம். ஸோ இந்த கட்டத்துல நம்ம குக் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அவர் பெலூன் கொடுத்தனால, பெலூன் கொஞ்சோண்டு ரேட் ஸ்பெல்ல பட்டனால நம்ம சிபியா 3 ஸ்டார் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சின்னதா இருந்துச்சுலாம். ஸோ அப்புறம் மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் அப்லாம். ஸோ அடுத்த வாட்டி guys, you want to drag a loon with this kind of bases, just keep in mind you must always clear the distraction lah. Right. Until then மோசிரோ ஏட்டாக எடுத்துட்டேன். மோசிரோ கேட்டக நான் தான் எடுத்திருக்கேன் as usual. இந்த வீடியோ என்ன பண்ட மாதிரி பெருமையா பேசிக்கிறாளா? தெரியுமா நல்லதுதான் தெரியுமா. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்தது நம்மளோட கவி கவி கோ ஒயிட் ப்ரோ பக்கத்துல இருக்காரு. சோ அவர் அவார்ட் ஜெயிச்சிருக்காரு, இந்த அவார்டு எடுத்திருக்காருலாம். சோ பாத்தீங்கன்னா அவர் அடிச்ச பேஸ் வந்து நம்ம பாப்போம். சோ அவர் கோ ஒயிட் பச்சாரு. சோ அவர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவார்லாம் அவர் என்னென்ன செஞ்சாருன்னு இந்த பேஸ்ல. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? நீங்க இந்த பேஸ பார்த்தோன்னா எப்படி ஸ்கவுட் பண்ணீங்க? ஏன்னா முக்காசி கிளான்ல நிறைய பேர் கோ ஒயிட் பண்றாங்க, பட் சரியா பண்றது இல்லலாம் உங்க மாதிரி. நீங்க ஒண்டிதான் 3 ஸ்டார் எடுத்திருக்கீங்க கோ ஒயிட் பச்சி இந்த வாட்டி. கொஞ்சம் ஆனந்த கண்ணீரை எப்படி டிச்சு பேப்பர் எடுத்து தொடச்சு விட்டா? ப்ளீஸ் ப்ரோ கோ ஹெட். பாத்தீங்கன்னா சிரித்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் வந்து முக்காசி நான் என்ன கவனிச்சேன்னா, அந்த பேஸ்ல வந்து எல்லா டிஃபென்ஸும் வெளியே இருக்கு. பாத்தீங்கன்னா கெனன், மொத்தா, விஜெட் எல்லாம் எவ்ரிதிங் இந்த சைட்ல இருக்கு. இந்த சைடுல எல்லாம் அந்த சைடுல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், விஜெட் கோலம் 2 கோலமும் இந்த சைட்லயும் இருந்து இறக்கலாம், இல்லாட்டி இந்த சைட்ல இருந்து இறங்க. ஸோ எல்லா டிஃபென்ஸும் கோலம் தான் முதல் எய்ம் பண்ணுவோம்லாம், நம்ம லீடர் சொன்ன மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் நானும் செஞ்சேன். ஸோ நான் இந்த சைட் சூஸ் பண்ணி 2 கோலம் இங்கே இறக்குனேன். ஏன்னா வந்து மேக்ஸிமம் டிஃபென்ஸ் வந்து நம்ம கவர் பண்றோம். அதான் நம்மளோட ஆப்ஜெக்டிவ் கோலம் பைக்கும் போது. அதேதான், 2 கோலமும் இறக்கிட்டோம். ஸோ எல்லா டிஃபென்ஸும் கோலம் அடிக்குது. ஸோ நேரா நான் விசிட் இறக்கி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது முடிஞ்சு நான் வால் பிரேக் இறக்கிட்டேன். ஸோ வால் பிரேக் என்ன பண்ணிச்சு, லைட்டா கொஞ்சம் செட்டப் பண்ணிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. நார்மலி வால் பிரேக்னா செவரு உடைக்க கூடாதுல, அதனாலதான் பேர் வால் பிரேக். வாலை போய் கிஸ் பண்ணிட்டு வருவீங்க. அது முடிஞ்சு ஒரு பிகேயும் ஒரு பெக்காவும் அது முடிஞ்சு 3 விசிட் இறக்கிட்டோம்ல. ஸோ அது பார்க்க போனா விசிட் டவர் கிட்ட போனோம், லைட்டா சைட்ல போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த அட்டாக் பண்ணிட்டு நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெக்கா அங்கே இறக்கும். இப்போ இது உள்ளுக்கு போட்டோன்னா அந்த சைட்ல இருந்து ஒரு பெக்கா, அதை பாருங்க நான் இறக்கிட்டேன். ஒரு பெக்கா இறக்கிட்டோன்னே டெஸ்லா கைக வராங்க. ஸோ பெக்காவுக்கோ டெஸ்லா தவறுக்கோ ஒத்து வராது. ஸோ அதான் நான் பண்ண மிஸ்டேக் பண்ணேன். ஒரு விசிட் நீங்க இறக்கிருக்கீங்க. அதேதான்.
ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சைடு நான் கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன். ஸோ நடுவில் வந்துட்டோடனே சிசி ட்ரூப்ஸ்லேருந்து ட்ரூப்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் நான் ரேஸ் ஓகே, அது வந்து ஒரு குட் ஆப்ஷன். அது வந்து நிறைய பேர் நம்ம செய்யறது இல்லை. ஸோ முக்காசி வந்து நம்ம கிளைண்ட்ல வந்து சிசி ட்ரூப் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம எடுக்க தேவையில்லாம். ஸோ அது வந்தோடனே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா வி வில் கோ ஃபார் த ரேட் ஸ்பெல் போட்டு அந்த சிசி ட்ரூப்ஸை கிளியர் பண்ணிடணும்ல. ஆமாம். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெக்கா வந்து வேஸ்டட்லாம் கன்சிடர் எல்லா டிஃபென்ஸும் வந்து டிஃபென்ஸ் கிளியர் பண்ணி. ஸோ கவி முதல் சொன்ன மாதிரி அவர் சொன்னாரு இந்த சைட்ல இறக்கி இருக்குன்னு. ஸோ இட் இஸ் a குட் சாய்ஸ். ஆனால் அவர் இங்க இறக்கலாம். ஓகே, அவரே சொல்லிக்கிறாரு, அவரே செஞ்சுக்கிறாரு. போயிருச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இன்னொன்று நான் ஒரு பெக்கா ஸ்பேல வச்சுட்டு இந்த சைடு இறக்கிருக்கேன். ஸோ அது ஒரு மிஸ்டேக் தான், இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சைடு இறக்கி இருக்கணும். அதான் அந்த சைடு இறக்கி இருக்குன்னா பட் அவர் ஸ்டில் இங்கேயே இறக்கி. ஸ்ட்ராட்டஜியே இல்லாம ஜெயிச்சிருக்கீங்க போல. ஸோ இது வந்து லைட்டா ஒரு மாதிரி இந்த மாதிரி ஃபோன் இல்லாதவங்களா ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசக்கூடாதுங்களா? பாத்தீங்கன்னா முக்கால்வாசி மெயின் டிஃபென்ஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கலப்பியாச்சு. ஓகே, கலப்பி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் லைட்டா கிளியர் பண்றோம்லாம், டைமும் ஓடிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து க்ளீன் அப்லாம் பேசிக்கலி. ஸோ ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கவி வந்து ஒரே ஒரு விசிட் வச்சிருந்தாருலாம். அதை வந்து அவர் இங்கே இறக்கி இருக்காருலாம். ஸோ இட்ஸ் a குட் மூவ்லாம். ஸோ கைஸ் அடுத்தடி நீங்கள் கோ வைப் செய்யும் போது ஸோ ப்ளீஸ் கீப் அட்லீஸ்ட் ஒன் விசிட் ஸ்பேர்லாம். One visit, it can make all the difference in the world lah. Alright. Okay guys, last attack from our first player, Book, right? So நம்ம டீம்ல down online lah. So I just wanted to show you how he performed after so long. Was a good attack lah. So பாத்தீங்கன்னா so we'll just do a replay, right? So you can see here guys. Okay, so அவர் என்ன ட்ரூப் பச்சான்னு பார்த்தோன்னா வந்து ஸோ நார்மலி இந்த மாதிரி ட்ரூப்ஸ் நம்ம கிளைண்ட்ல நம்ம பாய்க்க மாட்டோம், ஏன்னா நம்மகிட்ட இல்லை. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ஸோ நம்ம எப்போதும் இந்த லாவா ஹவுன் அண்ட் கோலம் சாரி பெலூன் டிராகன் எடுத்து போக மாட்டோம். பட் இருந்தாலும் குக் வந்து ஒரு வித்தியாசமான மனசு. ஸோ அவர் வந்து இது மாதிரி டிராகன் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாருலாம். ஸோ ஆனால் இது வந்து ஒரு குட் மூவ்லாம். ஏன்னா சிசி ட்ரூப்ஸை வந்து கிளியர் பண்ணும். இந்த மாதிரி அட்டாக் செய்யும்போது சிசி ட்ரூப்ஸ் தான் நம்மளோட மெயின் எனிமி. ஸோ அதை வந்து நம்ம கிளியர் பண்ணிடணும் எப்படியாச்சும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் கிளியர் பண்ணிட்டாரு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டிராகன் அனுப்பி அப்புறம் ஆச்சர் குயின் லெவல் 7 வச்சிருக்காருலாம். கொஞ்ச நேரத்தில் தெரிச்சிட்டலாம். குரூப் வேற மாதிரி அப்கிரேட் பண்ணிட்டாருலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெலூன் ட்ராப், ரைட்? பெலூன் ட்ராப் வந்து நார்மலி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா வரிசையாக இருக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி குக் என்ன செஞ்சுட்டாருன்னா வந்து குளோம்போலாம். ஏன்னா மேமாங்க எல்லா டிஃபென்ஸ் வந்து குளோம்போ பண்ணும். ஸோ இது வந்து ஒரு குட் மூவ் இன் லவா ஹவுன் அட்டாக். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் லவா அனுப்பி அதுக்கப்புறம் காலி பண்ணிட்டார்லாம். அதுக்கப்புறம் நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லலாம். So I'll just fast forward. So it was a good attack all in all, right? So we had a victory. So hoping to continue our victorious victory lah. Right. இது நம்ம வந்து குளோபல்ல வந்து டாப் 50ல வர பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கிளைன் பேர் சொல்லுங்க. கிளைன் பேர் தான் அங்க பச்சையா இருக்கு. அப்படியே அது வர சொல்லுங்க. லைக் a boss தான் பச்சையா வருமே ஸ்டார்டிங்ல. பச்சையா. Okay, so guys, right? Okay guys, thanks for watching. So it was fun having Kavi Flyer and also Lamasya, Anwin and yeah bro. Alright. So guys, have fun, enjoy, eat, sleep and also please rest when you play COC. Okay, take care.